ரெண்டாவது, தேர்தல் ஆணையம் இந்த எஸ்ஐஆர் நடத்துறதுக்கான அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா, இந்தியர் மட்டும்தான் வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும்னு தேர்தல் ஆணையம் சொல்றாங்க. அப்போ இந்தியராக யார் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, யாருக்கு அவங்க பிறந்திருக்காங்க, யாருனுடைய பிள்ளை அவர், இவரனுடைய பெற்றோர் யாரு அப்படிங்கறத தேடி போகிற அடிப்படையில் தான் இந்த எஸ்ஐஆர் அமைஞ்சிருக்கு. அப்ப பெற்றோர் இந்தியராக இருக்காங்களான்னு பாக்குறாங்க. பெற்றோர் இந்தியர்னா இவரும் இந்தியர் தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாங்க. சோ அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் இந்தியர்களா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர் நடத்துறாங்க. அதனால அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் 2002 2005 எலக்டோர் ரோல்ல இருந்தாலுமே அதை நீங்க பயன்படுத்த முடியாது. முருகேசன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, என்னுடைய தந்தை இருந்து 50 ஆண்டுகள் ஆகுது, எனக்கே ரொம்ப வயசாயிருச்சு, இப்ப என்னுடைய தந்தையினுடைய ஆவணங்களை தேடி போனா எங்க போறது, நான் என்ன நடைமுறையை பின்பற்றணும் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. முருகேசன் சார், நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு ஓட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வீட்டுக்கு எனிமிரேஷன் ஃபார்ம்ஸை கொண்டு வருவாங்க, அதை ஃபில் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுடைய பேர் 2002 2005 வாக்காளர்